ஒரு விஷயத்த நாம எப்படி சுட்டி காட்டுவோம்? அதோ அந்த மரம், அந்த பையன், இந்த இடம், இந்த பை, இந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ இதுக்கெல்லாம் நாம யூஸ் பண்ற எழுத்து என்னன்னு கவனிச்சீங்கன்னா, ஒண்ணு ஆ, இன்னொன்னு இ. இது 2 எழுத்தையும் நாம சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம். தூரமா இருக்க விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு நாம அது, அந்த, இந்த 2 வார்த்தையும் நாம பயன்படுத்துவோம். இதை நாம சேமை சுட்டு அப்படின்னு சொல்றோம். பக்கத்துல இருக்க விஷயத்த நாம சுட்டி காட்டுறதுக்கு இது, இந்த 2 விஷயத்தையும் நாம யூஸ் பண்ணுவோம். இதை நாம அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ அது, அந்த, இது, இந்த வார்த்தையில எல்லாம் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ, இ இது 2 எழுத்தையும் நாம நீக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க எழுத்து எந்த பொருளையும் தராது. இதை நாம அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மரம், அந்த வீடு, இந்த இடம், இந்த பை, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ல எல்லாம் அந்த சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ, இ இந்த எழுத்தை நாம நீக்கினாலும் பக்கத்துல இருக்க வார்த்தை பொருளை தரும். இதை நாம புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மரம் அப்படின்னு சொல்றத அம்மரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு அப்படின்னு சொல்றத இவ்வீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வார்த்தையை திரிச்சு நாம யூஸ் பண்றோம். அதனால அதை நாம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம்.